அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உடல் நலமும், சுகாதாரமும் இந்த லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் 6த் டெர்ம் 1 சயன்ஸ் புக்ல 3 லெசனா வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா, புக் இன்சைட் கொஸ்டினா 64 கொஸ்டினும், புக் பேக் கொஸ்டினா பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின். டோட்டலா 80 கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் சப்ஜெக்ட், பிசி எக்ஸாம், டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் கொஸ்டின் கவர் பண்ணியிருப்போம், புக் பேக் கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கோம். வரி வரியா இன்சைட்ல வந்து லைன் பை லைனா எடுத்திருக்கிறத கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ரிவிஷன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புக்ல பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் இது டெஸ்ட் மாரி நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாருங்க. அதாவது நீங்க புக்கே எடுக்கவே தேவையில்ல. ஒன்ஸ் நீங்க இந்த வீடியோ கேட்டாவே போதும். இந்த லெசன்ல எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால விடையளிக்க முடியும். ஓகே. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா கொஸ்டின் பேங்க் புக் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். நீங்க பார்த்துக்கோங்க, செக் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டேஸ் என்பது உணவு ஆற்றல் தரும் ஆக்கக்கூறு ஆகும். டேஸ் என்பது உணவில் ஆற்றல் தரக்கூடிய ஆக்கக்கூறாக உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது எது? கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு. இதற்கான விடை கொழுப்பு. கொழுப்பு சத்துள்ள உணவுகள் எவை? கொழுப்பு சத்துள்ள உணவுகள் எவை? வெண்ணெய், கொட்டைகள், மாமிசம் ஆக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்துடையது. விடை மேற்கண்ட அனைத்தும். அதிகமான புரதம் உள்ள உணவு எது? அதிகமான புரதம் உள்ள உணவு எது? எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்துமே தான் இதுக்கான விடை. இதுக்கு எடுத்துக்காட்டா வெண்ணெய், சோயா பீன்ஸ், மாமிசம் இது எல்லாமே அதிகமான புரதம் உள்ள உணவு. 5வது கொஸ்டின். உடல் வளர்ச்சி செல் பழுது பார்த்தல். செல் பழுது பார்த்தல்னா செல் புதுப்பித்தல்னு சொல்லிருவாங்க. சோ இந்த பல்வேறு விதமான உடல் செயல்களுக்கு மிகவும் அவசியமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரதம். புரதம் தான் இதுக்கு ரொம்ப அவசியமா நமக்கு தேவைப்படுது. அடுத்தது எதன் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் உண்டாகிறது? நிக்டலோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்த வைட்டமின் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ. இதற்கான விடை என்ன? வைட்டமின் ஏ. வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் பி, ஏபிபி இருக்கு இல்லையா? பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிபெரி. பெரிபெரிங்கிற நோய் தான் வந்து வைட்டமின் பி குறைவால் ஏற்படுகிறது. பி காம்ப்ளெக்ஸ் நம்ம 12 வரையிலுமே பி காம்ப்ளெக்ஸ் படிப்போம். பி1, பி2 இந்த மாதிரி படிப்போம். ஸோ இதுக்கு பி1க்கு ஒரு கெமிக்கல் நேம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்தது 8வது கொஸ்டின். வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி. இதற்கான விடை ஸ்கர்வி. அடுத்தது வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ். ரிக்கட்ஸ் அப்படிங்கிற நோய் தான் வைட்டமின் டி. இது நமக்கு மேட்சா கூட குடிக்கலாம். வைட்டமின் பி, சி, டி, இ, கே எல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அதற்கான நோய்களும் நமக்கு பரீட்சையில கேட்கலாம். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தது வைட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை. ரத்தம் உறையாமை தான் வைட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படுகிறது. இந்த கே நீரில் கரையுமா கரையாதா? நீங்க புத்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னாடியே கொஸ்டின் வருது. இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வைட்டமின் கே நீரில் கரையுமா கரையாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி எண் 10ன்னு சொல்லி போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது 11th கொஸ்டின். வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை நரம்பு தளர்ச்சி. நரம்பு தளர்ச்சி தான் வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுகிறது. அடுத்தது வைட்டமின் அதிகம் காணப்படுவது எதில்? எந்த உணவுப் பொருட்களில் வைட்டமின்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழங்கள்ல காணப்படுது, காய்கறிகள்ல காணப்படுது, தானியங்கள்ல காணப்படுது. சோ இதற்கான விடை மேற்கண்ட அனைத்திலுமே வைட்டமின்கள் காணப்படுகிறது. பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படுவது எது? பாதுகாக்கும் உணவுகள் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைட்டமின். வைட்டமினும் சரி,
தாது உப்புகள் மினரல்ஸும் சரி, இந்த 2மே பாதுகாக்கும் உணவுகள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? இந்த ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல வைட்டமின் மட்டும் குடுத்திருந்தாங்கன்னா வைட்டமின். தாதுக்கள் மட்டும் குடுத்திருந்தா தாதுக்கள். இதே வைட்டமின், தாதுக்கள் 2 குடுத்திருந்தாங்கன்னா 4 ஆப்ஷன படிச்சு பாருங்க. வைட்டமின் மற்றும் தாதுக்கள். இல்லன்னா ஏ மற்றும் பி, பி மற்றும் சின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிறாதீங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிறாதீங்க. அடுத்தது ஈறுகளில் ரத்தம் கசிவு எந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? ஈறுகளில் இரத்த கசிவு எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுகிறது. அடுத்த கொஸ்டின் எலும்புகளில் குறைபாடு எதனால் ஏற்படுகின்றது? அதாவது எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? எலும்புகளில் குறைபாடு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைட்டமின் டி யோட குறைபாட்டால் தான் ஏற்படுகிறது. விடை வைட்டமின் டி. நோய் எதிர்ப்பு சக்தி எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? நோய் எதிர்ப்பு சக்தி எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை வைட்டமின் இ. வைட்டமின் இ குறைபாட்டால் தான் ஏற்படுகிறது. அடுத்தது நரம்பு பலவீனம் மற்றும் உடல் சோர்வு எதனால் ஏற்படுகிறது? நரம்பு பலவீனம் மற்றும் உடல் சோர்வு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைட்டமின் பினால தான். ஸோ நர்வ் டிஸார்டர்ஸ் அப்படின்னு வந்தாவே நம்ம வைட்டமின் பி அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் சிறிய வெட்டுப்பட்டால் கூட அதிக இரத்தப்போக்கு எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? சிறிய வெட்டுப்பட்டால் கூட அதிக இரத்தப்போக்கு எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுன்னு கேக்குறாங்க. இதற்கான விடை வைட்டமின் கே. வைட்டமின் கே. அடுத்தது சூரிய திரைப்பூச்சு சன்ஸ்கிரீன் லோஷன் தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை எத்தனை சதவீதம் குறைக்கிறது? சூரிய திரைப்பூச்சு அதாவது சன்ஸ்கிரீன் லோஷன் தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை எத்தனை சதவிகிதம் குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% குறைக்கிறது. நம்ம வெளியே போனோம்னா சன்ஸ்கிரீன் படாம இருக்கறதுக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் போடுவோம் இல்லைங்களா? அதுல பாருங்க எவ்வளவு குறைக்குதாம் 95% குறைக்குது. நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட டாஸ் மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட எத்தனை மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மடங்கு காணப்படுகிறது. எத்தனை மடங்கு காணப்படுகிறது? 20 மடங்கு காணப்படுகிறது. ஸோ ஆரஞ்சை விட நெல்லிக்கால தான் அதிகமான வைட்டமின் சி இருக்கு. பாருங்க எவ்வளோ மடங்கு 20 மடங்கு. பாதுகாப்பு உணவுகள் என அழைக்கப்படுவது எது? பாதுகாப்பு உணவுகள் என அழைக்கப்படுவது எது? விடை ஆப்ஷன் டி தாது உப்புக்கள். தாது உப்புக்கள் தான் வந்து பாதுகாப்பு உணவுகள் அழைக்கப்படுகிறது. வைட்டமின்களும் பாதுகாப்பு உணவுகள் அழைக்கப்படுது. போன கேள்வியில நம்ம பார்த்தோம். அடுத்தது தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? தைராய்டு ஹார்மோனோட உற்பத்தி குறைபாடு எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால்சியம். கால்சியம் குறைபாட்டால தான் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி குறைபாடு ஏற்படுகிறது. அடுத்த கொஸ்டின் முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள் எவை? முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள் எவை? பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரதம் ஆகிய ஆப்ஷன்ல கொடுத்திருக்க எல்லா சத்துக்களுமே இருக்கு. சோ இதற்கான விடை மேற்கண்ட அனைத்தும். அடுத்த கொஸ்டின் உலக அளவில் எத்தனை சதவீத முருங்கை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது? உலக அளவில் எத்தனை சதவிகித முருங்கை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 80%. 80% வந்து முருங்கைக்கீரை முருங்கை உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் இருக்கு. முருங்கை இலையை பெரும்பாலும் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் எவை? முருங்கை இலையை பெரும்பாலும் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் எவைன்னு பாத்தீங்கன்னா சைனா, அமெரிக்கா, தென்கொரியா, ஜெர்மனி, கனடா ஆக அனைத்துமே இந்த அனைத்து நாடுகளுமே பாத்தீங்கன்னா முருங்கைய வந்து இறக்குமதி செய்யறாங்க. அடுத்த கேள்வி நாம் தினம்தோறும் குறைந்தது எத்தனை லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும்? நாம் தினம்தோறும் குறைந்தது எத்தனை லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான விடை 2 லிட்டர் 8 டம்ளர் அல்லது 2 லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப பிஸியா வந்து நேரம் இல்லாம போயிட்டு இருக்கோம். இடையில வந்து நம்ம தண்ணி அதிகமா குடிக்கிறது இல்ல. நீர்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமது உடலுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி வந்து நம்ம அடிக்கடி குடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பாடத்துல நம்மளோட ஹெல்த்துக்கான நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ணலாம்.
அடுத்தது, சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி எத்தனை மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக உள்ளனர்? சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி எத்தனை மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக உள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்காங்க. விடை 14.4. அடுத்தது, உடல் பருமனாக உள்ள குழந்தைகள் தரவரிசையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடல் பருமனாக உள்ள குழந்தைகள் தரவரிசையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா எத்தனாவது இடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2வது இடம் வகிக்கிறது. எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை தோன்றுவது எதனால்? அதாவது எந்த நோயில வந்து பாத்தீங்கன்னா எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற நிலை வந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எதனால் அப்படி இருக்கு அப்படின்னா மராஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்தாதான் எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போல ஒரு நிலை வந்து ஏற்படுகிறது. அடுத்தது, குழந்தைகளுக்கு கிரிட்டினிசம் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? குழந்தைகளுக்கு வந்து கிரிட்டினிசம் அப்படிங்கிற நோய் வந்து பாத்தீங்கன்னா அயோடின் குறைபாட்டால ஏற்படுகிறது. அடுத்தது, ஆஸ்டியோமலேசியா இதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஆஸ்டியோமலேசியா எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஒரு மினரலோட குறைபாட்டினாலதான் ஆஸ்டியோமலேசியா அப்படிங்கிற நோய் வந்து ஏற்படுகிறது. அடுத்த கொஸ்டின், டேஸ் என்பவை மிகச்சிறிய புரோகாரியோட்டிக் நுண்ணுயிரிகள் ஆகும். டேஸ் என்பது மிகச்சிறிய புரோகாரியோட்டிக் நுண்ணுயிரிகள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை பாக்டீரியா. ஸோ 2 விதமான உயிர்கள் வந்து இருக்கு. புரோகாரியோட்டிக், யூகாரியோட்டிக். நம்ம பார்த்தோம் செல்லுல உட்கரு இல்லாத எல்லாமே புரோகாரியோட்டிக் உயிர்கள்னு சொல்லுவாங்க. செல்ல உட்கரு இருக்கிறதுல யூகாரியோட்டிக் உயிர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே யூகாரியோட்டிக் விலங்குகள் தான். சரிங்களா? நுண்ணுயிரிகள் தான். எந்த நுண்ணுயிரி கேட்டிருக்காங்க? புரோகாரியோட்டிக் நுண்ணுயிரிகள், பாக்டீரியா. ஓகே. அடுத்தது, டேஸ் செல்களில் உட்கரு கிடையாது. இப்பதான் நம்ம பார்த்தோம் புரோகாரியோட்ல உட்கரு கிடையாது. அப்ப வந்து மிகச்சிறிய புரோகாரியோட் நுண்ணுயிரின் பாக்டீரியாவை பார்த்தோம். அப்ப எந்த செல்கள்ல உட்கரு கிடையாது நீங்களே சொல்லுங்க. புரோகாரியோட்ஸ் அப்படின்னாவே பாக்டீரியா ஞாபகம் வரணும். பாக்டீரியால உட்கரு கிடையாது. ஓகே. புரோகாரியோட்ஸ், இங்கிலீஷ்ல புரோகாரியோட்ஸ், யூகாரியோட்ஸ் அப்படியே தான் இருக்கு. அடுத்தது, டேஸ் என்பது ஒரு செல்லற்ற உயிரி ஆகும். அதாவது செல்லே இருக்காது. யூனிசெல்லுலர். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? உயிர்களை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஒரு செல் உயிரி, பல செல் உயிரின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆனா வைரஸ் மட்டும் செல்லற்ற உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹோஸ்ட், ஒரு உயிருள்ளதுக்குள்ள போய் தான் இது வந்து இதோட ஒர்க்க பண்ணும். ஸோ அதனால இதுக்கு என்ன ஆன்சர்? வைரஸ். ஸோ ஒரு செல்லற்ற உயிரி, ஆசெல்லுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா வைரஸ். அடுத்து, பாக்டீரியா நோய்கள் யாவை? காலரா, டைபாய்டு, நிமோனியா இது எல்லாமே என்ன பண்ணலாம்? இது எல்லாமே பாக்டீரியால் தான் ஏற்படுகிறது. ஸோ நம்ம மேற்கண்ட அனைத்தும் தான் விடையா தரணும். இது மட்டும் இல்லாம டெட்டானஸ், கக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கக்குவான் இருமல் அதுவும் பாக்டீரியா நோய் தான். டிபி இருக்கு இல்லைங்களா, டியூபர்குலோசிஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா நோய் தான். டிபி டே, வேர்ல்டு டிபி டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த தினத்தை வந்து எப்ப நம்ம அதாவது ஒரு அவேர்னஸா வச்சுக்கிறோம் அப்படிங்கறத நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்தது பாருங்க, வைரஸ் நோய்கள் எவை? வைரஸ் நோய்கள் எவை? இன்ஃப்ளூயன்சா, சாதாரண சளி, சின்னம்மை, பெரியம்மை இது எல்லாமே பாத்தீங்கன்னா வைரஸ் நோய்கள் தான். இது மட்டும் இல்லாம இளம்பிள்ளை வாதம், போலியோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் நோய் தான். கல்லீரல் ஒவ்வாமை இது எல்லாமே நமக்கு வைரஸ் நோயா தான் இருக்கு. ஊட்டச்சத்துகள் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும் நம்ம எழுதுவோம். அவை யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஊட்டச்சத்துக்கள் 6 வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், வைட்டமின், தாது உப்புக்கள், நீர் ஆக அனைத்துமே வந்து ஊட்டச்சத்துக்கள். ஸோ 6 ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இதற்கான விடை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, கார்போஹைட்ரேட்டுகளை டேஸ் வடிவில் நாம் பெறுகிறோம். கார்போஹைட்ரேட்களை நம்ம எந்த வடிவில் நம்ம பெறுகிறோம் அப்படின்னா சர்க்கரை, ஸ்டார்ச்,
நார்ச்சத்து. ஸோ அனைத்து வகையிலையுமே நம்ம பெறுகிறோம். ஸோ இதற்கான விடை அனைத்தும் சரி. அதிகமான புரதம் உள்ள உணவு டேஸ் ஆகும். அதிகமான புரதம் உள்ள உணவு டேஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ். சோயா பீன்ஸ் தான் அதிகமான புரதம் இருக்கக்கூடிய ஒரு உணவு. உடலில் நடைபெறும் பல்வேறுபட்ட உயிர் வேதி வினைகளுக்கு டேஸ் மிகவும் அவசியம். உடலில் நடைபெறும் பல்வேறுபட்ட உயிர் வேதி வினைகளுக்கு டேஸ் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள் தான் மிகவும் அவசியம். வைட்டமின்கள். அடுத்த கேள்வி. டேஸ் வைட்டமின்கள் அதிகம் காணப்படுகிறது. அதாவது எது எதுல எல்லாம் வைட்டமின்கள் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இறைச்சி ஆக அனைத்துலயுமே பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள் அதிகம் காணப்படுகிறது. அடுத்த கேள்வி. டேஸ் ஆகிய 6 முக்கிய வைட்டமின்கள் உள்ளன. ஸோ நம்ம சத்துக்களும் 6 தான் பார்த்தோம். வைட்டமின்களும் 6 தான் பார்க்குறோம். என்னென்ன வைட்டமின்கள் இருக்கு அப்படிங்கிறத கேள்வியில கேட்டிருக்காங்க. ஏ, பி, சி, டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே ஆக இந்த 6 வைட்டமின்கள் வந்து இருக்கு முக்கியமா. ஸோ இதற்கான விடை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி. டேஸ் வைட்டமின்கள் நீரில் கரையும் வைட்டமின்கள் ஆகும். நீர்ல கரையக்கூடிய வைட்டமின்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி வைட்டமினும் சி வைட்டமினும் நீரில் கரையும். மீதி எல்லாமே நீர்ல கரையாது. மீதி எல்லாம் கொழுப்புல தான் கரையும். சரிங்களா? அடுத்த கொஸ்டினை கேட்டிருக்கோம் பாருங்க. வைட்டமின்கள் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எது? டேஸ் வைட்டமின்கள் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? வைட்டமின் ஏ, டியா, ஈயா, கேவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? பிசியை தவிர மீதி எல்லாமே கொழுப்புல கரையும். இல்ல பிசி மட்டுமே நீரில் கரையும். எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். டேஸ் உடல் வளர்ச்சிக்கும் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவைப்படுகின்றது. டேஸ் உடல் வளர்ச்சிக்கும் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கான விடை தாது உப்புக்கள். தாது உப்புக்கள். அடுத்தது தாது உப்புக்கள் நிறைந்த முக்கிய உணவுப் பொருட்கள் எவை? தாது உப்புக்கள் நிறைந்த முக்கிய உணவுப் பொருட்கள் எவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், பருப்பு, முட்டை, பால், மீன், பழங்கள் இது அனைத்துலயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாது உப்புக்கள் மினரல் சத்து இருக்கு. ஸோ விடை அனைத்தும் சரி. முருங்கைக்கீரை டேஸ் தடுப்பானாக உள்ளது. முருங்கைக்கீரை டேஸ் தடுப்பானாக உள்ளது அப்படின்னா இது ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ஃபர்ஸ்டே படிச்சோம் இல்லையா? தமிழ்ல ஆக்சிஜனேற்ற தடுப்பான். விடை ஆக்சிஜனேற்ற தடுப்பான். அடுத்தது சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது என்று கூறியவர் யார்? சீக்கிரம் படுக்க சென்று அதிகாலை எழும் பழக்கம் ஒரு மனிதனை நலமுடனும் வளமுடனும் மற்றும் அறிவுடனும் வைக்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பிராங்கலின் இவர் தான் கூறியிருப்பாரு. இது ஒரு பாக்ஸ்லயே நமக்கு இருக்கும். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. டேஸ் கூற்றுப்படி உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவக்கூடிய நிலை மற்றும் நடைமுறைகளையே தூய்மை குறிக்கிறது. தூய்மைனா என்ன அப்படின்னு யார் டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க? உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவக்கூடிய நிலை மற்றும் நடைமுறைகளையே தூய்மை குறிக்கிறது அப்படின்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வந்து சொல்லியிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வாந்தி எடுத்தாலோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ நம் உடலில் இருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு டேஸ் சீரற்று போகிறது. நம்ம வாந்தி எடுத்தாலோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டாலோ நம் உடலில் இருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு எதனுடைய சமநிலை சீரற்று போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா உப்பின் சமநிலை. நம்மளோட உடம்புல இருக்கிற சால்ட் கண்டென்ட் வந்து இர்ரெகுலர் ஆயிடும். அதிக நீர் வெளியேற்றுவதன் மூலம் தீவிர உடல் பிரச்சனைகளை உருவாக்கும்
ஓகே. ஸோ நம்ம அதிக நீர் நிறைய வந்து டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா நமக்கு நிறைய உடல் பிரச்சனை உருவாக்கும். அப்போ டேஸ் கரைசலை அடிக்கடி பருகுவதன் மூலம் அவற்றை தடுக்கலாம். அப்ப என்ன கரைசல் நம்ம அடிக்கடி சாப்பிடுறோம், அதை நம்ம குடிச்சோம்னா இந்த ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணிடலாம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஓஆர்எஸ். ஓஆர்எஸ் கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓஆர்எஸ் கரைசல் என்ன? ஓரல் ரீஹைட்ரேஷன். இப்ப பாருங்கன்னா ஆப்ஷன்ல டீஹைட்ரேஷன் டிஇ போட்டு கொடுத்திருப்பாங்க, அது தப்பு. ஆர்இ ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ங்கிறதா கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா இது உப்போட சமநிலையை தானே சீரற்று போக வைக்கிறது. அதனால எஸ்க்கு பதிலா அப்ரிவியேஷன்ல சால்ட்னு இருந்தா போட்டுறாதீங்க. ஓகே. இதெல்லாமே ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கை நம்ம செய்யறது தான், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அடுத்தது டேஸ் என்பது தொற்று ஏற்படுத்தக்கூடியதாகும். டேஸ் என்பது தொற்று ஏற்படுத்தக்கூடியதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். ஸோ இது ஆசெல்லுலர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இது தொற்று ஏற்படுத்தக்கூடியது. அடுத்தது வைரஸ் புரத உரையால் சூழப்பட்ட டேஸ் அமிலத்தை கொண்டுள்ளது. வைரஸ் புரத உரையால் சூழப்பட்ட டேஸ் அமிலத்தை கொண்டுள்ளது அப்படின்னா நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளது. இதற்கான விடை என்ன? நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளது. வைரஸ் புரத உரையால் சூழப்பட்ட நியூக்ளிக் அமிலத்தை கொண்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற மெதுவான உடல் வளர்ச்சி டேஸ் நோயின் அறிகுறி. எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது போன்ற மெதுவான உடல் வளர்ச்சி டேஸ் நோயின் அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் என்ற நோயின் அறிகுறி. மராஸ்மஸ் தான் இதற்கான விடை. முளை கட்டிய பாசி பயிரில் டேஸ் கலோரி உள்ளது. முளை கட்டிய பாசி பயிர்ல எவ்வளவு கம்மியான கலோரி இருக்கா, சமமான கலோரி இருக்கா, அதிகமான கலோரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதற்கான விடை குறைந்த கலோரிகள் இருக்கிறது. பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, முளை கட்டிய பாசிப்பயிறு எடுத்துட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு எவ்வளவு கலோரி கிடைக்குதுன்னா 30ல இருந்து 32 கலோரி தான் கிடைக்குது. ஆனா நமக்கு இதுல என்ன அதிகமா இருக்கு? நார்ச்சத்து அதிகமா இருக்கு, புரதச்சத்து அதிகமா இருக்கு, கொழுப்பு மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. சோ குறைந்த கலோரி குறைந்த கொழுப்பு வந்து நமக்கு கிடைக்குது முளைக்கட்டிய பாசிப்பயிறு. இப்பெல்லாம் யாரும் ஸ்ப்ரவுட் சாப்பிடுற மாதிரி தெரியல இப்ப இருக்கிற பசங்கள்லாம். பட் இப்ப நம்ம ரொம்ப நாளா கைவிட்ட பழக்கத்தை மறுபடியும் எடுப்போம், படிக்கிறோம். நமக்கு நிறைய சத்து தேவை. சோ தயவு செஞ்சு முளைக்கட்டின விஷயங்கள் சாப்பிடுங்க. ஓகே. அடுத்தது, சாப்பிட்டு அடுத்த வீடியோல நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி போடுங்க. எத்தனை பேர் வந்து ஹேபிட்டேட்டா மாத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம், ஹேபிட்டா மாத்திருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓஆர்எஸ் என்பதன் விரிவாக்கம் தருக. இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, ஓஆர்எஸ் என்பதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஓகே, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அடுத்தது, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடினால் தோன்றும் நோய் எது? குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடினால் தோன்றும் நோய் எது அப்படின்னா குவாசியாக்கர். இங்க ஆப்ஷன்ல குவாசியாக்கர் இருக்கு. குவாசியாக்கர், மராஸ்மஸ் ரெண்டுமே ஊட்டச்சத்து குறைபாட்டினால் தோன்றும் நோய். அடுத்தது, நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலதான் அதிக அளவு வைட்டமின்களும் தாது உப்புகளும் உள்ளன. பழங்கள் காய்கறிகள்ல தான் அதிக அளவு வைட்டமினும் தாதுப்புகளும் உள்ளன. இதுதான் அதற்கான விடை. அடுத்தது, ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு பயன்படுவது எது? ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து. அயான் கண்டென்ட் தான் வந்து நம்ம பிளட்டோட ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு பயன்படுகிறது. அடுத்த கொஸ்டின், நுண்ணுயிரி கொல்லிகளால் டேஸ் தாக்கத்தை அளிக்க முடியாது. நுண்ணுயிரி கொல்லிகளால் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மைக்ரோபிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோபிசைட்ஸ் அது வந்து எதோட தாக்கத்தை அழிக்க முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. வைரஸோட தாக்கத்தை அழிக்க முடியாது, ஆனா பாக்டீரியாவோட தாக்கத்தை அழிக்க முடியும். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்படி வேணா ஸ்டேட்மெண்டா கூட கேட்டு குழப்பி விடலாம். சரி, நுண்ணுயிரி கொல்லிகளால் மைக்ரோபிசைட்ஸால எதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, எதை அழிக்க முடியாதுன்னா வைரஸை அழிக்க முடியாது. இத்தனைக்கு இது ஒரு செல்லு இல்ல, பல செல்லு இல்ல. பாருங்க, நுண்ணுயிரி கொல்லிகளால் கூட அழிக்க முடியாது. விடை வைரஸ். அடுத்தது, தாது உப்புக்களும் அதோட பணிகளும் எது சரியா பொருந்தி இருக்குன்னு கேக்குறாங்க. அயோடின் வந்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி, இது சரிதான். கால்சியம் பற்களில் ரத்தம் உறைதல் சரிதான். இரும்பு சத்து மூளை வளர்ச்சி சரிதான். சோ இது அனைத்துமே சரி. அயோடின் எதற்கு? தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு.
கால்சியம் எதுக்கு? பற்களில் ரத்தம் உறைதல். நிறைய கம் ப்ராப்ளம், ப்ராப்ளம்லாம் ஏற்படும். கால்சியம் குறைவா இருந்துச்சுன்னா. அடுத்து இரும்புச்சத்து. இரும்புச்சத்து வந்து மூளை வளர்ச்சி குறைபாடு. அடுத்தது ஒரு பொறுத்துக பாருங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சிலாம் இந்த பக்கம் குடுத்திருக்காங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு அதனால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் வந்து குடுத்திருக்காங்க. சொல்லுங்க. வைட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, குறைவான கண் பார்வை. நம்ம மாலை கண் நோய்ல படிச்சோம். அடுத்து வைட்டமின் பி பார்த்தீங்கன்னா, நரம்பு பலவீனமாகும். பெரி படிச்சோம். வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா, எதுக்கு? ஈறுகள்ல ரத்த கசிவு. நம்ம நல்லா மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, 3, 1, 2 வந்து வரும். சரிங்களா? அடுத்தது ஒரு பொறுத்துக தான் பார்க்கலாம். இந்த சைடு வந்து இதே தான். இன்னும் ஒரு 3 வைட்டமின் குடுத்தா, அந்த பக்கம் குறைபாடுகள் வந்து குடுத்திருக்கிறாங்க. வைட்டமின் இ அப்படின்னா வந்து எதுக்குன்னா, குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்றது. வைட்டமின் கே வந்து காயத்திலிருந்து ரத்தம் தொடர்ந்து வரும். சின்ன காயம் பட்டா கூட. அடுத்தது வைட்டமின் டி வந்து பலவீனமான எலும்புகள். வைட்டமின் டி குறைபாட்டால என்ன நோய் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே. இப்ப மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2, 1, 3 சொல்லுங்க. வைட்டமின் இ எதுக்கு? குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை இதெல்லாம் ஏற்படுது. வைட்டமின் கே எதுக்கு? காயத்துல இருந்து ரத்தம் தொடர்ந்து வரும். ஓகே. அந்த ரத்தம் உறையவே உறையாது. அதுதான் வைட்டமின் கே ஓட குறைபாடு. வைட்டமின் டி பார்த்தீங்கன்னா, பலவீனமான எலும்புகள். வைட்டமின் டி பார்த்தோம்னா, பலவீனமான எலும்புகள். அடுத்தது பொறுத்துக தான். பாருங்க. இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து வைட்டமின்கள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதோட நோயோட பெயர் வந்து குடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? வைட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, மாலைக்கண் நோய் நம்ம படிச்சோம். வைட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கர்வி நம்ம படிச்சோம். வைட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ் இல்லையா? வைட்டமின் பி வந்து பார்த்தீங்கன்னா, பெரி இப்பதான் பார்த்தோம். வைட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை குடுக்குது. இதுதான் வந்து இந்த மாரி தான் நமக்கு பொறுத்துக கேட்பாங்க. இது கேட்கறக்கு அதிகமான வாய்ப்பு. இதுவும் வைட்டமின்கள் நீரில் கரையுமா? கரையாதா? அதையும் குறைபாடுகளையும் கேட்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதுவரையில் நம்ம புக் இன்சைட் கொஸ்டின் பார்த்தோம். இனி புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நம் உடலில் தசைகளில் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது. நம் உடலில் தசைகளில் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து புரதம் தேவைப்படுகிறது. ஆன்சர் என்ன? புரதம். அடுத்து பாருங்க. ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஸ்கர்வி டேஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது அப்படின்னா, வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படுகிறது. அடுத்தது கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டு ஆகும். கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மினரல். இதற்கான விடை தாது உப்புக்கள். அடுத்தது நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அதுல தான் விடை என்னது? அதிக வைட்டமின்களும் தாதுப்புகளும் உள்ளது. ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டினை பார்த்துட்டோம். லைன் பை லைனா எடுக்கும்போது பார்த்துட்டோம். அததான் புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி. பாக்டீரியா ஒரு சிறிய டேஸ் நுண்ணுயிரி அப்படின்னா ப்ரோகாரியோட்டிக்கா இல்ல யூகாரியோட்டிக்கா இல்ல செல்லற்றவா புரோட்டோசோவான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ப்ரோகாரியோட்டிக். ப்ரோகாரியோட்டிக் உயிரிகள்ல எது காணப்படுவதில்லைன்னு நான் சொன்னோம். எது காணப்படுவதில்லைன்னு படிச்சோம்? கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். அடுத்தது கீழ்கண்டவற்றை கவனிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் குடுத்துட்டு, எது சரி, எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அப்பவே அந்த பாயிண்ட்ட படிச்சுட்டு, அது சரியா தவறான்னு சொல்லிடுறேன். சரிங்களா? நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துகள் உள்ளனன்னு குடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட். நம் உணவில் 3 முக்கிய ஊட்டச்சத்துகள் உள்ளனன்னு குடுத்திருக்காங்க. இது தவறு இல்லையா? நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 6 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. அப்போ 1 வந்து தவறாகத்தான் இருக்கும். அப்போ அனைத்தும் சரிங்கிற வார்த்தைகள் தப்பு இல்லையா? அதனால அத வச்சுக்கோங்க. அடுத்தது 1 சரி அப்படின்னு இங்க பி ஆப்ஷன்ல குடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு. சியும் தப்பு, பியும் தப்பு. இந்த 2ல தான் ஏதோ ஒரு ஆன்சரா இருக்கும். நம் உடலில் 2வது பாயிண்ட் பாருங்க. நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிறது. சரிதான். நம் உடலில் ஆற்றலை சேமித்து வைக்க கொழுப்பு உதவுகிறது. அப்படிங்கிறத நம்ம படிச்சோம் இல்லையா? அப்ப இது சரி. அப்ப அனைத்தும் தவறுங்கிற ஆப்ஷன் இருக்காது. இதுக்கு ஆன்சர் இதுலயே நம்ம என்ன சொல்லிடலாம்? 1, 5ம் தவறு, 2, 3, 4 சரி அப்படின்னு படிச்சு பார்க்காமயே நம்ம போட்டுறலாம். டைம் சேவ் பண்றதுக்கு நம்ம இப்படி பண்ணலாம். இருந்தாலும் அடுத்ததுல நம்ம என்னன்னு படிச்சுக்கலாம். அனைத்து பாக்டீரியாக்களும் நீலிலைகளை பெற்றுள்ளன. அனைத்து பாக்டீரியாக்களும் நீலிலைகளை பெற்றுள்ளன என்பது சரிதான்.
ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது. இது சரிதான். ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுது. இது சரிதான். ஓம்புயிரியின் உடலுக்கு வெளியேயும் வைரஸ்களால் வளர்ந்து இனப்பெருக்கம் செய்ய இயலும். கிடையாது. ஓம்புயிரினா ஹோஸ்ட். வைரஸ் போய் ஏதோ ஒரு உயிரோட, ஏதோ ஒரு வாழும் உயிருக்குள்ள போய் தான் அது இனப்பெருக்கம் செய்ய முடியும். சரிங்களா? அப்ப இந்த 5வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப 1, 5 தவறு, 2, 3, 4 சரி. அடுத்தது பாருங்க. அரிசி கார்போஹைட்ரேட்னு குடுத்திருக்காங்க. அப்ப பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் குடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அரிசியில கார்போஹைட்ரேட் இருக்கு. அப்ப பருப்பு வகையில என்ன இருக்கு? புரோட்டீன் இருக்கு. புரதம் இருக்கு. அடுத்ததும் அதே மாரி குடுத்திருக்காங்க. வைட்டமின் டி ரிக்கெட்ஸ், வைட்டமின் சி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அர்த்தம்? வைட்டமின் டி டிஃபிஷியன்சினால ரிக்கெட்ஸ் ஏற்படுது. அப்ப வைட்டமின் சி யோட டிஃபிஷியன்சினால எது ஏற்படுகிறது? ஸ்கர்வி என்ற நோய் ஏற்படுகிறது. விடை ஸ்கர்வி. அடுத்தது பாருங்க. அயோடின் முன்கழுத்து கழலை நோய், இரும்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அயோடின்னால முன்கழுத்து அயோடின் குறைபாடுனால முன்கழுத்து கழலை நோய் ஏற்படுகிறது. அப்ப இரும்போட குறைபாடுனால என்ன ஏற்படுகிறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை தான் ஏற்படுது. சரியா? அதாவது ஹீமோகுளோபின் உற்பத்தியில குறைபாடு இருக்குது. ரத்த சோகை. அது உற்பத்தியில ப்ராப்ளம். ஓகே. அதுதான். அடுத்தது பாருங்க. கேலரா பாக்டீரியா சின்னம்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ காலராங்கிற நோய் பாக்டீரியால் உருவாக்கப்படுகிறது. அப்ப சின்னம்மைங்கிற நோய் எதால உருவாக்கப்படுகிறதுன்னா, வைரஸ்களால் உருவாக்கப்படுகிறது. கரெக்ட்டா? அப்ப இதுக்கு ஆன்சர் விடை என்ன? வைரஸ். அடுத்தது பொறுத்துக தான் குடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். வைட்டமின் ஏ ஒரு சைடு வந்து வைட்டமின்களா குடுத்துட்டு, இந்த பக்கம் நோய்கள் குடுத்திருக்காங்க. சோ வைட்டமின் ஏனா மாலைக்கண் நோய், வைட்டமின் பி குறைபாட்டால பெரிபெரி, வைட்டமின் சி குறைபாட்டால ஸ்கர்வி, வைட்டமின் டி குறைபாட்டால ரிக்கெட்ஸ், வைட்டமின் இ குறைபாட்டால மலட்டுத்தன்மை. ஆக இத நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 2, 4, 5, 1, 3 ஆன்சரா வரும். அடுத்த கேள்வி. ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடு டேஸ் நோய்களுக்கு வழிவகுக்கிறதுனா குவாசியாக்கர் வருது, மராஸ்மஸ் வருது குழந்தைகளுக்குலாம். சோ மேற்கண்ட அனைத்தும் குவாசியோக்கர், மராஸ்மஸ் 2 நோயுமே வருது ஊட்டச்சத்து குறைபாடுகளால். பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. பெரியவர்களில் அயோடின் சத்து குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது அப்படின்னா முன்கழுத்து கழலை நோய். விடை என்ன? முன்கழுத்து கழலை நோய். இதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க? காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்டர். இதே சின்ன குழந்தைகளுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சிறியவர்களுக்கெல்லாம் அயோடின் சத்து குறைபாடு வந்தா கிரிட்டினிசம் அப்படிங்கிற நோயை ஏற்படுத்தும். இது நம்ம ஒரு பாக்ஸே போட்டு கொடுத்திருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்து வைட்டமின் டி குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறது. வைட்டமின் டி குறைபாடு டேஸ் நோயை ஏற்படுத்துகிறதுனா ரிக்கெட்ஸ். மேட்ச்ல கேட்டதே தான் இங்க வேர்டா கேட்டிருக்காங்க. அடுத்து டைபாய்டு நோய் டேஸ் மற்றும் நீர் மாறுதலால் பரவுகிறது. டைபாய்டு நோய் டேஸ் மற்றும் நீர் மாறுதலால் பரவுகிறது அப்படின்னா அசுத்தமான உணவு, அசுத்தமான நீர்னால தான் பரவுது. சரிங்களா? அதுதான் டைபாய்டு நோய். டைபாய்டு நோய் பாக்டீரியாவோ டிசீஸா இல்ல வைரஸ் டிசீஸான்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும். அடுத்து பாருங்க. குளிர்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா டேஸ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. குளிர்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா எந்த நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. சோ இந்த பாடத்துல நம்ம எவ்வளவு கேள்விகள் பார்த்துட்டோம்? 80 கேள்விகள் பார்த்துட்டோம். நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா நல்ல ரிவிஷனா அமைஞ்சிருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க படிச்சுட்டு போய் நீங்க புக்க பார்த்தீங்கன்னா நீங்க சீக்கிரமே அந்த பாடத்தை முடிச்சிருவீங்க. ஓகே. அடுத்த பாடத்துல சந்திக்கலாம். நன்றி.